2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுகவுடன் கூட்டணி வைத்து மதிமுக 2 எம்எல்ஏக்களை வென்றது. தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு திமுக கூட்டணியில் இருந்து விலகி தவிக கூட்டணியில் மதிமுக இணைந்துள்ளது. இதையடுத்து வைகோ தொடர்ச்சியாக திமுக கட்சியை விமர்சித்து வருகிறார். அந்த வகையில் தற்போது சமூக வலைதளத்திலும் வைகோ திமுகவை விமர்சனம் செய்து தவிகவிற்கு ஆதரவு தந்துள்ளார். இதுகுறித்து அவர், விஜய் தலைமையிலான அரசு பொறுப்பேற்றதில் இருந்தே திராவிட முன்னேற்றக் கழகம் கடும் வயிற்றெரிச்சலில் இருந்து வருகிறது. இந்த ஆட்சி 6 மாதங்களில் கவிழ்ந்துவிடும், 3 மாதங்களில் முடிந்துவிடும் என்று திமுகவினர் பேசி வருகின்றனர். நான் ஆணித்தரமாக சொல்கிறேன், விஜய் தலைமையிலான அரசு அடுத்த 5 ஆண்டுகளுக்கு எந்தவித மாற்றமும் இல்லாமல் உறுதியாக தொடரும். இந்த அரசை வீழ்த்துவதற்கு திமுகவினர் செய்யும் எந்தவொரு பகீரத முயற்சியும், அவர்கள் அடிக்கும் குட்டிக்கரணங்களும் ஒரு காலம் பலிக்காது. விஜய் தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பிறகு தமிழகத்தில் தலைவிரித்தாடிய கமிஷன் கலாச்சாரத்திற்கும் லஞ்சம் மற்றும் ஊழலுக்கும் முழுமையாக முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளது. முந்தைய திமுக ஆட்சியில் எந்தவொரு அனுமதி வாங்குவதற்கும் 10 லட்சம், 15 லட்சம், 1 கோடி, 2 கோடி என கப்பம் கட்ட வேண்டிய அவலநிலை இருந்தது. ஆனால் இன்று 10 காசு கூட லஞ்சம் இல்லாமல் மக்கள் நேர்மையாக அனுமதிகளை பெறுகிறார்கள். ஊழலை வேரோடு பிடுங்கி எறியும் நேர்மையான அரசாக விஜய் அரசு திகழ்வதால் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த அரசை முழு மனதோடு ஆதரிக்கிறது என தவிகவை புகழ்ந்து தள்ளியிருக்கிறார்.